ஒரு புதுமுக நடிகர் பரட்டை தலையுடன் பதட்டத்துடன் ஒரு கேட் முன்னே நிற்கிறார். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வர வேண்டும். அதுதான் ஷாட். அது ஒரு லோ ஆங்கிள் ஷாட். வைத்தவர் டைரக்டர் பாலச்சந்தர். படம் அபூர்வ ராகங்கள். அந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே தமிழ் பட திரையுலகத்துக்குள் நுழைந்தவர் அந்த தமிழ் திரைப்பட உலகத்தின் முடிசூடா மன்னனாகவே ஆகிவிட்டார். அந்த சீனை கட் பண்ணுங்கள். 2025 ரஜினி கூலி படத்தின் ரிலீஸுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம், ஆகஸ்ட் 2025 கூலி ரிலீஸ் ஆகும் வருடம் மட்டுமல்ல, நடிகராக ரஜினி 50 வருடங்கள் பூர்த்தி செய்யும் வருடம். 50 வருடங்களாக அந்த வீடும் அப்படியே இருக்கிறது. பைரவ வீடு இதுதானே என்று கேட்கும் ரஜினியின் காட்சியும் நம் மனதில் அப்படியே இருக்கிறது. அந்த புகழ்பெற்ற கேட் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. சிவாஜி என்ற பெயர் ரஜினிகாந்த் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரஜினி என்றால் கருப்பு, காளி, மன்னன் மற்றும் தனலட்சுமி என்று பொருள். பெயர் எப்படியெல்லாம் பொருந்துகிறது பார்த்தீர்களா? தான் வளர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்தவுடன் அந்த வீட்டை வாங்க அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அது வேறொரு கைக்கு போய்விட்டது. அபூர்வ ராகங்களுக்கு சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது கிடைத்தது. இந்து பத்திரிகை தன் விமர்சனத்தில் நியூகமர் ரஜினிகாந்த் இஸ் டிக்னிஃபைடு அண்ட் இம்ப்ரெசிவ் என்று எழுதியது. 50 வருடங்கள் கழித்தும் ரஜினி அதே டிக்னிஃபைடாகவும் மோர் இம்ப்ரெசிவாகவும் இருப்பதே அவரின் மாபெரும் வெற்றிக்கு காரணம். பாய்.